ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நாம் நிறைய ஜாதக ரீதியான சந்தேகங்கள், அதற்கான பரிகாரங்கள், பரிகார கோவில்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள் பற்றி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு துளசி வழிபாடு பற்றி சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, வீட்டில் துளசி மாடம் வைக்கணும்னு ஆசை, ஆனால் நாங்கள் வைக்கலாமான்னு தெரியல, எங்கே வைக்கிறதுன்னு தெரியலை, எப்படி வைக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டதுனால இன்றைக்கி துளசி வழிபாடு எப்படி பண்ணுறது, வீட்டில் துளசி மாடம் எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். துளசிக்கு நிறைய சிறப்பு இருக்குது. நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைப்போம். யாராவது ஆயுசு வேணான்லாம் சொல்லுவோமா? எல்லாருக்குமே ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை இல்லையா? நாங்கள் ஜாதகத்தில் நீண்ட ஆயுள் அப்படின்றதுக்கு யாரை பார்ப்போம்னா சனி பகவானை தான் பார்ப்போம். ஏன்னா அவர் தான் ஆயுள் காரகன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்கலாம் கேட்பாங்க, அப்பா ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு, அம்மா படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்க ஆயுள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா நாங்கள் ஜாதகம் பார்த்துட்டு பயப்பட வேணாம், எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை எதை பார்த்து சொல்லுவோன்னா சனியினுடைய வலிமையை பார்த்து சொல்லுவோம். இப்போ நீண்ட ஆயுள் வேணும்னா என்ன பண்ணணுன்றதுக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதில் ஒன்று துளசி வழிபாடு. அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் நான் ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ துளசி வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். இப்போ வீட்டில் துளசி மாடம் வைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் துளசி மாடமே இல்லை, நாங்கள் துளசியை கும்பிட்டதில்லை, ஆனால் துளசி மாடம் வைக்கணும்னு நினைக்கிறோம், துளசி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த பதிவு. உங்கள் வீட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோமே எப்படின்னா, அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வைக்கிறதுக்கான வசதி இருக்காது, தனி வீடாக இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஈசானிய மூலையில் நீங்கள் துளசி மாடம் வைக்கிறது நல்லது. ஈசானிய மூலை வடகிழக்கு அந்த பகுதியில் துளசி மாடத்துக்குன்னு ஒரு இடத்த நீங்கள் அமைச்சிக்கோங்க. இப்போ துளசி மாடம்லாம் நம்ம தயார் பண்ணிட்டோம். இப்போ துளசியை அதில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த துளசி மாடத்துக்கு முன்னாடி வலம்புரி சங்கு பிரதிஷ்டை பண்ணுங்கள். வலம்புரி சங்கோட பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் தெளித்து அந்த இடத்த நீங்கள் புனிதப்படுத்திட்டு இப்போ துளசியை வைக்கணும். துளசியை எப்படி அந்த மாடத்தில் வைக்கிறது அப்படின்னா 3 துளசி செடிகளை எடுத்துக்கோங்க. அது ஏன் 3 துளசி செடி அப்படின்னா, பெருமாளினுடைய ஸ்வரூபமாக தான் நம்ம துளசியை வழிபடுறோம். பெருமாளினுடைய அம்சம் துளசி செடி. பெருமாள் எப்படி இருப்பார்? 2 தேவியரோட இருப்பார், தன் பிராட்டியர்களோட பெருமாள் இருக்கிறார். அதை தான் நம்ம அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா 3 துளசி செடிகளை எடுத்துக்கோங்க. பெருமாள், 2 தேவியர், இதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ 3 துளசி செடியை எடுத்து அதை நீங்கள் துளசி மாடத்தில் வச்சுட்டு கோலம் போட்டு நெய் விளக்கு ஏற்றி, அது எத்தனை விளக்குன்றது உங்களுடைய வசதியை பொறுத்தது. நாங்கள் சுற்றி விளக்கேற்றலாமா அப்படின்னா தாராளமாக விளக்கேற்றலாம். நான் 4 பக்கமும் ஏற்றலாமான்னா வழக்கமாக தெற்கு திசை பார்த்து நம்ம விளக்கு ஏற்ற மாட்டோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து எவ்வளவு விளக்கு உங்களால் ஏற்ற முடியுமோ அவ்வளோ விளக்கு ஏற்றி பூக்களால் அர்ச்சனை பண்ணி ஒரு நெய்வேத்தியம் வச்சு தீப தூபம் காட்டி எப்படி நம்ம பெருமாளை கும்பிடுவோமோ அதே மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளுக்குரிய துதிகளை சொல்லுங்கள். துளசி தேவிக்குன்னே துதிகள் இருக்குது, அதை நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாதே அப்படின்னா யூடியூப்லேயே அதுக்கான பாடல்கள் இருக்குது, அதெல்லாம் போட்டு தீப தூபம் காட்டி நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வழிபாட தொடங்குங்க. இதை எப்போ பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் நீங்கள் முதல் முறையாக துளசி செடியை உங்கள் வீட்டில் வைக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமைன்றது சுக்கிரனுக்கு உரியது, மகாலட்சுமிக்கு உரியது. சுக்கிர ஓரை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரியது. மகாலட்சுமி தாயார் தான் பெருமாள் கூட இருக்கிறார். நம்ம துளசியை பெருமாளின் சொரூபமாக நம்ம வழிபடுறோம். அதனால வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் வீட்டில் நீங்கள் துளசி செடியை வச்சுடுங்க. எப்பவும் போல் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது துளசிக்கும் நீங்கள் தீபதூபம் காட்டி வழிபடுங்க. அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி துளசி செடியை பார்த்து கும்பிட்டுட்டு போங்க. ஆனால் அதுக்குன்னு விசேஷமாக பூஜை பண்ணணும்னா எப்போ பண்ணுறது? ஏன்னா தினமும் பூஜை பண்ணுறதுக்கு நமக்குலாம் நேரம் இல்லை, எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கும் இல்லையா? அப்போது துளசி செடியை வீட்டில் வச்சாச்சு, அதுக்கு பிரத்யேகமாக நேரம் ஒதுக்கி பூஜை பண்ணுறது எப்போ பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை அலுவலகம் விட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணினாலும் சரி, அல்லது காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் பண்ணாலும் சரி, அல்லது
பௌர்ணமி நாளில் அல்லது ஏகாதசி திதி வரும்போது இந்த 3 நாட்களில் துளசி வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப 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 விசேஷமானது, சிறப்புக்குரியது. வெள்ளிக்கிழமையில் பண்ணலாம், பௌர்ணமி திதி வர அன்னைக்கு பண்ணலாம், அல்லது ஏகாதசி திதி வர அன்னைக்கு பண்ணலாம். அன்றைக்கு எப்பவும் போல் நீங்கள் எப்படி வீட்டில் சாமி கும்பிடுவீங்களோ அதே போல் விளக்கேற்றி மலர்களால் அர்ச்சனை பண்ணி நிவேதனம் வைத்து தீப தூபம் காட்டி துளசிக்கு உரிய அந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி பெருமாளுக்கு உரிய அந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபடுகிற போது நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். யாரோட வீட்டில் துளசி செடிக்குன்னு உரிய அந்த மரியாதையோடு அங்கே துளசி மாடம் இருக்குதோ அந்த வீடு ரொம்ப சுபிட்சமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சில விதிவிலக்குகள் உண்டு. துளசி செடியிலேருந்து இந்தந்த நாட்களில் முக்கியமாக ஏகாதசி அன்னைக்கு இலையை பறிக்கக்கூடாது. ஆமாம், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் துளசி மாடத்தில் துளசியை பிரதிஷ்டை பண்ணிட்டீங்க, துளசி வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த துளசி செடியிலிருந்து பூஜைக்கு நீங்கள் துளசி இலையை பறிக்க வேணாம். அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு துளசி செடி வச்சு பூஜைக்கு நீங்கள் வீட்டில் பெருமாள் படம் வச்சுருக்கோமே, கிருஷ்ணர் சிலை வச்சுருக்கோமே, அதுக்கு துளசி இலை வேணுமேனா நீங்கள் தனியாக ஒரு துளசி செடி வச்சு அதிலிருந்து அந்த இலைகளை பறிக்கலாமே தவிர நீங்கள் துளசி மாடத்தில் இருக்கிற அந்த துளசி செடியிலேருந்து பறிக்க வேணாம். ஏன்னா சுவாமி, அம்பாள், தாயார் அப்படின்னு நம்ம பிரதிஷ்டை பண்ணிட்டோம். அதனால் அதிலிருந்து நீங்கள் துளசியை பறிக்க வேணாம். இப்படி துளசி வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து வருகிற போது நீண்ட ஆயுள் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். நமக்கு ஒரு கதை தெரியும், பாமா ருக்மணி கதை. பாமா ருக்மணி 2 பேருக்குமே கிருஷ்ணன் சொந்தம். ஆனால் பாமா தன்னுடைய பெருமையை காட்டுறதுக்காக அந்த தராசு தட்டு முழுக்க தான் கொண்டு வந்து செல்வங்களை எடுத்து வச்சான். பார்த்தியா, நான் எவ்வளோ செல்வம் கொண்டு வந்திருக்கேன், இந்த கிருஷ்ணனுக்காக கொண்டு வந்திருக்கேன். ருக்மணிக்கிட்ட அவ்வளோ செல்வம் இல்லை. ருக்மணி என்ன பண்ணா, ஒரு துளசி, ஒரே ஒரு துளசி இலையை பறித்து கிருஷ்ணரை மனசில் நினச்சி அந்த தராசு தட்டில் வச்சா. அந்த தராசு தட்டு தாழ்ந்தது அப்படின்னு நம்ம புராணங்களில் கதைகள்லாம் பார்க்குறோம். எதுக்காக இந்த கதையை சொன்னாங்கன்னா, துளசி அவ்வளவு சிறப்புக்குரியது. கோடி கோடியாக பணம் இருக்கட்டும், வீரம் முழுக்க நகை இருக்கட்டும், தங்கம் இருக்கட்டும், வைடூரியம் இருக்கட்டும், ஆனால் துளசி அப்படின்றது அது தனித்துவமானது. அதனுடைய சிறப்பு என்பது ரொம்ப பெருசு. ஒரு துளசி இலை உங்ககிட்ட இருந்தால், துளசியினுடைய அந்த அனுகிரகம் உங்ககிட்ட இருந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும்ன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட கதைகளெல்லாம் உங்களுக்கு சொல்லி வச்சாங்க. அதனால் துளசி வழிபாடை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. முக்கியமாக அந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ஏகாதசியில் நீங்கள் செய்யும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீர்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.